ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காலிஃப்ளவர் தண்டு, அது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடவும், சும்மா சாதத்து கூட ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டு இதில் உள்ள பூ பார்ட்டு இல்லைன்னா இதெல்லாம் கழிச்சிட்டு இதில் கிடைக்க போகிற தண்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நீக்கும்போது இது மாதிரியான ஒரு தண்டு நமக்கு கிடைக்கும். இந்த தண்டை தான் நம்ம இந்த சப்ஜியில் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ நாளும் நம்ம இந்த பூவை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் தூக்கி வீசிடுவோம். இனிமேல் நம்ம தண்டெல்லாம் சேமித்து வச்சு, நீங்கள் ஒவ்வொரு தரம் காலிஃப்ளவர் வாங்கும்போதும் இந்த தண்டை சேமித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு வாரத்துக்குள்ளே 2-3 தண்டு சேர்ந்தோடனே நீங்கள் இந்த சப்ஜி செய்யலாம். ஸோ இது செய்து பார்த்து சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தோணும். அவ்வளோ டேஸ்டியான நல்ல ஒரு சப்ஜி தயாராகும். இப்போது நாம் அடுத்தது இது எப்படி சமைக்கலாங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜி குக்கரில் சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் குக்கர் எடுத்திருக்கேன். அது லேசாக சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தக்காளியை சேர்த்துப்போம். நல்லா வதங்க விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இது கூட மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரும். இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும். இப்போ இந்த மசாலாவில் நாம் இந்த காலிஃப்ளவர் தண்டை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிண்டி விட்டால் மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி வந்துடும். கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் பொடி அதை சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜி நம்ம கொஞ்சம் திக்கு கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 4 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். அப்போது 4 விசில் வச்சு எடுத்துருந்தோம். இப்போ கேஸ் போயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு கிண்டிடுவோம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் தண்டு உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம்.